கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்தார். அவர் நல்லவராகவே நம்முடைய வாழ்க்கையில அவர் இருந்திருக்கிறார். இந்த புதிய மாதத்திலும் கூட கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் இந்த மாதத்தில் அவர் வைத்திருக்கிறார். வாசிப்போமா? எபேசியர் 1:3 இவ்விதமாய் நமக்கு சொல்லுது, அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் எனக்கும் இந்த மாதத்துல அவர் கட்டளையிட விரும்புகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஒருவேளை நீங்க போராட்டத்தின் மத்தியில இருக்கலாம். பிசாசின் போராட்டங்கள் பல போராட்டங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கலாம். ஆனா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நம்ம இடத்துல வரும்பொழுது தேவன் நமக்கு ஒரு புதிய தைரியத்தையும் புதிய பலத்தையும் தேவன் கட்டளையிடுகிறார். ஆவிக்குள்ளாய் நம்ம இருக்கும் பொழுது பல காரியங்களை எதிர்த்து போராட தேவன் நமக்கு சர்வாயுத வல்லமைகளை தேவன் நமக்கு தருகிறவராயிருக்கிறார். இந்த மாதத்துல தேவன் அதை உங்களுக்கும் எனக்கும் அவர் கட்டளையிடுகிறார். வேதம் வசனம் சொல்லுகிறது விதமாய் யோவேல் 2:28 நம்ம வாசிக்கிறோம், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னு ஆண்டவருக்கு அது முக்கியம் இல்லை. அது எவ்வளோ பெரிய ஆளுங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ சின்ன ஆளுங்கிறது முக்கியம் இல்லை. நீங்க ஆண்டவரை தேடும் போது, ஆண்டவரை அந்த ஆவி எனக்கு வேணும்னு நீங்க கேட்கும் பொழுது, பரிசுத்த ஆவி எனக்கு வேணும்னு நீங்க கேட்கும் பொழுது கர்த்தர் அதை ஊற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா! விசுவாசிக்கிறீங்களா? அதை இந்த லெந்து காலங்களில் கூட நிறைய பேர் நம்ம பயபக்தியோட இருப்போம். நிறைய காரியங்கள்ல சில கெட்ட பழக்கங்களை விட்டுருப்பாங்க. சில பேர் நிறைய கெட்ட வார்த்தை பேசுறது விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி பல காரியங்கள் ஒவ்வொன்றா இந்த லெந்து காலம் மாத்திரம் 40 நாள் மாத்திரம் நான் அதை கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஆனா அப்படி இல்லை. வாழ்நாள் முழுவதும் ஒரு வாட்டி நம்ம ஆண்டவரை அறிந்து கொண்டு அதை தேடும் பொழுது வாழ்நாள் முழுவதும் எல்லா கெட்ட காரியங்களும் எல்லா விதமான காரியங்களும் நம்மை விட்டு நம்ம அகற்ற வேண்டும். ஏன்னா கர்த்தர் பரிசுத்தமுள்ளவர். அவர் பரிசுத்தமுள்ளவராய் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில இருக்கிறார். நீங்களும் நானும் நம்ம கிட்ட அவரை எதிர்பார்க்கிறது பரிசுத்தம் ஒன்றே தான். அதை நம்ம நாடுவோம். அதை நாடும்பொழுது தேவாவி நமக்குள்ள அதிகமாய் கிரியை செய்யும். ஹல்லேலூயா! நீங்க அதை விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தாங்க, நான் பரிசுத்த ஆவியில நான் ஜீவிக்கணும், ஆவியின் 9 காரியங்களை நான் பெற்றுக்கொள்ளணும், ஆவியின் வரங்களை நான் பெற்றுக்கொள்ளணும், ஆவியின் கனிகளை நான் பெற்றுக்கொள்ளணும்னு என்ற ஆண்டவர்கிட்ட பாரத்தோடு நம்ம கேட்போம். வேத வசனம் சொல்லுது இவ்விதமாய், கலாத்தியர் 6:7 இவ்விதமாய் சொல்லுகிறது. கடைசி பகுதியில பாத்தீங்கன்னா, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அதே 8 சொல்லுகிறது இவ்விதமாய், ஆவிக்கென்று விதைக்கிறவன் நித்திய ஜீவனை அறுப்பான் என்று. நீங்க எதை விதைக்க விரும்புகிறீங்க? ஆவிக்கென்று நீங்க விதைக்க விரும்புகிறீர்களா? நித்திய ஜீவனை நீங்க அறுக்க போகிறீங்க, நீங்களும் நானும். ஹல்லேலூயா! அதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். அதை பெற்றுக்கொள்வோம். இந்த மாதத்துல கூட கல்வாரில தேவன் நமக்காக சிந்தின ரத்தம் எதற்காக? நீங்களும் நானும் அந்த நித்திய ஜீவனின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் அவருடைய புத்திரர்களாய் நம்ம ஜீவிக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். தேவன் உங்களை இந்த மாதம் அதற்கென்று அழைக்கிறார். அன்றைக்கென்று ஒப்பு கொடுப்போம். இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவரே என் வாழ்க்கையில, என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில, என் குடும்ப வாழ்க்கையில, நான் வேலை செய்கிற இடத்துல, இன்னும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில, இன்னும் எல்லா இடத்துலையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தால என்னை நிரப்புங்க. நான் கனி கொடுக்கிறவனாய் மாறணும்னு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. இந்த மாதத்துல ஒப்பு கொடுக்குமா? ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த கிரேட்டஸ்ட் பிளெஸிங் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, யார் அப்பா இந்த வேளையில இந்த ஆசீர்வாதத்தை வேணும்னு விரும்புகிறார்களோ அப்பா, ஒவ்வொருவருக்கும் அப்பா ஆண்டவரே ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடுங்க சுவாமி. ஆண்டவரே அவருடைய மேல நீர் ஊற்றும் சுவாமி. ஊற்றுங்கப்பா ஆண்டவரே. உம்முடைய வல்லமையான கரம் அப்பா ஒவ்வொரு மேல இறங்கி கிரியை செய்வதாக அப்பா. ஆண்டவரே, பிசாசின் போராட்டங்கள், பிசாசின் கிரியைகள், பிசாசின் தந்திரங்கள் எல்லாவற்றையும் முறித்தடிக்க அப்பா ஆண்டவரே நீர் உதவி செய்திடணும் சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் ஆவியை ஊற்றியப்பா ஆண்டவரே, ஒவ்வொருவரும் எழும்பி பிரகாசிக்க ஆண்டவரே கிருபை பண்ணுங்க அப்பா ஆண்டவரே.
உம்முடைய ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடுங்கப்பா ஆண்டவரே. உம்முடைய காரியங்களை ஒவ்வொருவருக்கும் நீர் வெளிப்படுத்தும் சுவாமி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது அங்க குறைவுகள் நிறைவாய் மாறும்னு வேதவசனம் சொல்லுதப்பா ஆண்டவரே. என்னென்ன குறைவுகள் இருக்கும் போது அப்பா ஆண்டவரே, எல்லா குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாய் நீர் மாற்றி கொடுங்கப்பா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற அந்த புதிய மாதம் முழுவதும் அவங்களுக்கு நன்மையால் நீங்க நிரப்புங்கப்பா ஆண்டவரே. ஒரு பெரிய ஹெவன்லி ரிலம் இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே. நீர் ஆசீர்வாதத்தை பொழிய பண்ணுங்க சுவாமி ஆண்டவரே. குடும்பங்கள் மேல் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும் சுவாமி ஆண்டவரே. எல்லா விதமான பொல்லாத கிரியைகள் வன் கண்களுக்கு ஒவ்வொருவரையும் விளக்கி நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. ரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க சுவாமி ஆண்டவரே. முற்றிலுமா இந்த மாதத்துல ஒவ்வொருவரும் ஜெயம் எடுக்க உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் பார்த்து நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.